ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப், அதாவது 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 45. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, காலைல டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் கமெண்ட்ஸ்ல வந்து டவுட்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாருமே நார்மலா வந்து பேசுனது சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் இன்றைக்கி சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சப்பாத்தி மாவு தாங்க பிசைஞ்சேன் பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு. நேற்று வச்சு அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதாவது இது பண்ணியிருந்தோம் இல்லையா, மிளகாக்கிளி சாம்பார். ஸோ அதை வந்து சூட் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காஃபி எல்லாமே போட்டு கொடுத்துட்டு சப்பாத்தியில் நல்லா பட்ரு வந்து தடவி நான் வந்து போட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து ஃபாயில் ஷீட் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ பட்டர் ஷீட் வச்சு தான் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணி வச்சு சரிங்களா. அதுக்கப்புறமா பால் ஆற்றி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணிட்டாங்க, கொண்டு போய் வந்து ஸ்கூலில் விடுறதுக்காக போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் வெயிட்டே வந்து செக் பண்ணுறேங்க. 60.20 இன்னைக்கு வந்து இருக்குது. நான் வந்து மெயின்டைன் தாங்க வந்து பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறமா நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு சரி தக்காளி பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ல எனக்கு. அதுவும் நாட்டு தக்காளி, எந்த ஒரு உரமும் எதுவுமே போடாமல் நேச்சுரலாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிறேன், பூண்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இதெல்லாமே நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்புறமா தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டு தக்காளின்றனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாகவே இருந்தது. நான் எப்பவும் தக்காளி தொக்கு பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருந்தேங்க. உப்பு போட்டு நல்லா நம்ம கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதங்கிருச்சு பாருங்களேன். அப்புறமா வெறும் மிளகாய் தூளும் உப்பும் போட்டு நல்லா வந்து இதை வந்து சுட வதக்கி எடுத்தோம். கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி உப்புலாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தக்காளி தொக்கு சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சா. நல்ல புளிப்பாக இருந்துச்சுங்க, பயங்கர புளிப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா சப்பாத்தி சைடில் காஃபியும் போட்டுட்டு சப்பாத்தியெல்லாம் போட்டுட்டு அம்மாச்சிக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை மட்டும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துட்டு அது கூட வந்து பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு முடிச்சிட்டேங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கையோட வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு ஒரு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு மற்ற கிளீனிங் ஒர்க்கு அது இதுன்னு ஒரு போல் அதெல்லாம் முடிச்சேங்க. தருணுக்கும் ஸ்கூலில் வந்து கூப்பிட போகணும். அவனையும் போய் கூப்பிட்டு வந்தா இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து அழுதுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. எதுக்கு அழுதானா, வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. என்னடா இவன் அழுவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு 4 நாளுக்கு அப்புறம். என்னடா அப்படின்ட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்துட்டு அவனை குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் குக்கர்ல கொஞ்சம் சாதம் வந்து அரிசியை கலைஞ்சி வச்சு விட்டேன். டைம் அதுக்குள்ளேயும் ஓடிடுச்சு. அதுக்குள்ள ஒரு வீடியோ எடிட் பண்ணியும் போஸ்ட் பண்ணேங்க. அப்புறமா வந்து கவன ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு டிஷர்ட் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. அந்த யூனிஃபார்ம் வாங்குற இடத்துல வெயிட் பண்ணால் செம்ம வெயிலுங்க. இந்த பொண்ணு நேபாளிக்கார பொண்ணுன்னு நினைக்கிறேன், தெரிலங்க. ஆனால் அந்த ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் தெரியுது, நார்த் ஈஸ்ட்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வாஷ்ரூம் போகிறோன்னு சொல்கிறான். சொன்னதுமே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நான் கேட்டேன் எங்கே இருக்குதுங்க எனக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கூட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு வந்துச்சுங்க. எனக்கு முன்னாடி வரிசையில் நிற்கிது, இருந்தாலும் கூட்டு போச்சுங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா இங்கே கிடைக்கவே இல்லை, காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க கியூல இருந்துட்டு. அப்புறமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு டைம் ஆயிடுச்சுங்க. அப்புறமா ஸ்கிராம்பிள் எக் மாதிரி வந்து பண்ணிட்டு அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டேங்க தக்காளி தொக்கெல்லாம் வச்சு. நானுமே காலைல போட்ட 2 சப்பாத்தி எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் தக்காளி தொக்கு முட்டை வந்து பொரிச்சோல்ல அதையும் வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மதிய லஞ்சை வந்து முடிச்சிட்டேங்க. 1000 வேலைகள் இருந்தாலும் சிம்பிளாக அந்த மாதிரியாவது நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் சரிங்களா. கையோட பாத்திரத்தெல்லாம் விலக்கி போட்டுட்டு வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேங்க. அப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். வித்தவுட் சுகர் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் அதே இதில் வந்து பால்லாம் காய்ச்சி காஃபியை வந்து போட்டு கொடுத்துட்டேன். அப்புறமா டியூஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபாகஸ் கிளாஸ் ஆன்லைன்லேயே வந்து போட்டுட்டு இருக்கோம். 2 கையிலும் எழுதுறதுக்கான ஒரு மெடிசனுங்கிறேன் யோகா வந்து சொல்லி கொடுத்தாங்க. மெடிசன் சொல்லிக்கிருக்கேன். அப்புறமா வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு அபாகஸ் கிளாஸ் போட்டிருக்கோங்க ஆன்லைன்லேயே. நீங்களும் போடணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எந்த ஊரில் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிள்டு எக்கு திருப்பியும் பண்ணிட்டு அது கூட ஒரு கேரட்டு 2 குட்டி ஆரஞ்சு வச்சு டின்னரை முடிச்சிட்டேங்க. வேலை பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் கையோட வந்து அவங்களுக்குலாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க இல்லையா, சரின்னு மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன், புதன்கிழமை மார்க்கெட்டுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து ரெடி ஆயிடுச்சு. பைக்கில் நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டு அந்த புதன்கிழமை மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னன்னா எல்லா பொருட்களுமே இருக்குன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்களேன், கப் ஐட்ஸ்
ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுட்ல இருந்து பாத்திர ஐட்டம்ல இருந்து வளையல் தோடு, அதுக்கப்புறம் வந்து சேலை, சுடிதாரு, நைட் ட்ரெஸ்ஸு, காய்கறி எல்லாமே இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தா. ஸோ அந்த மாதிரி ஜென்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே எல்லா தேவைகளுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெல்லியில எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு கிழமைகள்ல வந்து போடுவாங்க. இங்க பாருங்களேன், மளிகை சாமான் கூட எல்லாமே இருக்குது, பாத்திர ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு பாருங்களேன், மேக்கப் ஐட்டம்ஸ் கூட எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்குறோமோ இல்லையோ நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போவீங்க. எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்க பாருங்களேன், ஏதோ திருவிழாக்கு வந்த மாதிரி அப்பா தோல்றில் உட்காந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள பேக்ல இருந்து சூட் கேஸ்ல இருந்து எவ்ரிதிங் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தா இருக்கும். ஸோ இது எங்க ஏரியால புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க, இருக்கு 2 மார்க்கெட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு கிழமைகள்ல இருக்கும். கீரைலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க, எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு டே இப்படி தான் வந்து போச்சு. ஸோ இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போடலான் இருக்கேன், என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.